என்ன உலகத் தமிழர்களே! எலி அம்மனமா ஓடுது. நம்ம சில்பா குமார் வந்து போதும். இதோட நிறுத்திக்கிருவோம் அப்படின்னு சொல்லி புலம்புற அளவுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிக சமூக ஊடகங்கள்ல, YouTubeல வச்சு பொல பொல பொலன்னு பொளந்து விட்டாய்ங்க போல இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால முடியலடா சாமி. இதோட நம்ம நிறுத்திக்கிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு சில்பா குமார் வந்திருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு நிர்வாகி மிகப்பெரிய துரோகியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திரும்பப் போவதாகவும் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு. யார் அந்த நிர்வாகி? அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய 2ஆம் பகுதியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சில்பா குமார் ரொம்ப மாதங்களாகவே திமுகவ வந்து எதிர்க்கிறத நாம் தமிழர் கட்சி கைவிட்டுருச்சு. திமுகவ வந்து தொடர்றதே இல்ல. விஜய் பக்கம் போயிட்டீங்க. விஜய் பக்கம் போறதுனால நீங்க ரொம்ப பலவீனமா தெரியிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட நாம் தமிழர் கட்சி மேல வச்சுக்கிட்டே வந்தாரு. அது உண்மையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதான கொள்கைன்னே சொல்லலாம். 2009க்கு அப்புறம் ஈனப்படுகொலைக்கு அப்புறமாக திமுகவை எதிர்ப்பதே நம்மளுடைய தலையாய கடமை என்று நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். திமுக எதிர்ப்பு அப்படின்றது நம்மளுடைய ரத்தத்துல ஊறுன ஒரு விஷயம். அத வந்து நம்ம பண்ணல அப்படின்னு இவரு சொல்றது உண்மையான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கவனம் விஜய் மீது திரும்பி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்மளுடைய கவனம் மட்டும் தானான்னு கேட்டா இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய கவனமே விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. விஜய் அவர்கள சுற்றி தான் இன்னைக்கு அரசியல் அப்படின்னு ஒண்ணு நகர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கரூர்ல 40 பேர் இறந்ததுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது விஜய். அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம விஜய எதிர்த்து வந்தோம். விஜய் அவர்கள நம்ம கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். இஷ்யூ பேஸ்டாக எதிர்க்கிறோம். ஈவேரா அவர்களே கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் தூக்குறதுனால நம்ம எதிர்க்கிறோம். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா, ஏன் விஜய் எதிர்க்கணும்? ஏன் திமுகவ எதிர்க்கக்கூடாது? அப்படின்னு நான் சொல்றேன். எந்த அளவுக்கு திமுகவ எதிர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு விஜய எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு திமுக தனித்து நின்றால் வாக்குகளை பெறுமோ, அந்த அளவுக்கு விஜய் அவர்களும் வாக்குகளை பெறுவார். இன்னைக்கு நான் சொல்றேன். திமுக தனிச்சு நின்னு ஓட்டு வாங்குச்சுன்னா, 15% ஓட்டு வாங்கும் அப்படின்னா, விஜய் அவர்கள் தனித்து நின்று ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா, 12லிருந்து 15 விழுக்காடு வாக்குகளை விஜயும் வாங்குவார். இத நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். நெறைய விஜய பத்தி நம்ம கலாய்ச்சு வீடியோ போட்டிருப்போம், ட்ரால் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பீட்ட நான் குறைக்க விரும்பல. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு 15 விழுக்காடு ஓட்டு இருக்கு. அப்ப திமுகவ அடிச்சாலும் அந்த எதிர்வாக்குகள் நமக்கு வரும். விஜய அடிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய எதிர்வாக்குகள் நமக்கு வரும். இத புரிஞ்சதுனால தான் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்த நம்மளுடைய எதிரியை எதிர்ப்பது வந்து எந்த அளவுக்கு சாலச் சிறந்ததோ, அதே அளவுக்கு நம்மளை பலவீனப்படுத்த வந்தவனையும் எதிர்க்கணும். இப்ப விஜய் வருவதனால யாருக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு, அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமா? ஆமா பலவீனம். அந்த பலவீனத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள எதிர்க்கிறது மூலமாக தான். இப்ப 40 உயிர் போயிருச்சு. இந்த இடத்துல ஒரு இஷ்யூ பேஸ்டா விஜய் அவர்கள எதிர்க்காம வேற என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க என்ன பண்ணலாம்? கடந்து போலாமா? கடந்து போறது இந்த 40 பேருடைய ஆத்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு பதிலாக இருக்குமா? இப்போ நாம் தமிழர் கட்சி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற தத்துவத்த முன்னிறுத்தி அரசியல் செய்யுது. அப்ப நாங்க வந்து ஆட்டுக்கும், மாட்டுக்கும், மரங்களுக்கும், அ கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கும் தான் நாங்க அரசியல் செய்யணுமா? கரூர்ல போன 40 உயிர் இல்லையா? அப்ப அவங்களுக்கும் தேவையான அரசியலை செய்ய வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பு. விஜய் அவர்கள் ஈவேராவ கொள்கை தலைவர்ன்னு தூக்கிட்டு வராரு. அப்ப விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பு. நான் இப்ப சொல்றேங்க. எந்த அளவுக்கு திமுக பலம் பொருந்திய 50 ஆண்டுகள் பழைமைமிக்க கட்சி. கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா, அவங்க கூட்டணிய நம்பி தான், சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிய நம்பி தான் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஆனா, திமுக தனிச்சு நின்னா என்ன வாக்கு சதவீதம் வச்சிருக்கோ, அதே வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார். இதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியை விட விஜய் அவர்கள் அதிகமாக வாக்கு வாங்குவார். அதாவது 40 பேர் சாகுறதுக்கு முன்னாடி வரைக்கும். செத்ததுக்கு அப்புறம் கதை வேற. செத்ததுக்கு அப்புறம் கதை வேற. விஜய் அவர்களுக்கு அந்த 15 விழுக்காடு வாக்கு அப்படிங்கிறது பாதியாக சரிஞ்சிருக்கிறது. அதனால தான் விஜய் அவர்களை எதிர்க்கிறத இந்த கணக்கு தெரிஞ்சதுனால தான் என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகள் சரி எதிர்ப்போம். வச்சு செய்வோம். அது மட்டுமல்லாமல் ஒரு நடிகர் அப்படிங்கிறப்போ கொள்கையற்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது. அது தமிழக அரசியலை பிடித்திருக்கக்கூடிய ஒரு சனி. நம்ம தமிழக அரசியலுடைய எதிர்காலத்திற்கு அது நல்லதில்ல.
அப்படின்ற இடத்துல இருந்து எதிர்க்கிறோம். ஒரு தொண்டர்களாக உருவாகாம அவனுங்க குண்டர்களாக உருவாகிட்டு இருக்கிறானுங்க. அது நமக்கு பேராபத்து. அப்ப இந்த சோசியல் டஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தாவேகா தற்குறிகளை அப்புறப்படுத்தணும். இல்ல அவன அரசியல் படுத்தணும். 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவன விமர்சனம் அப்படின்னு ஒண்ணு பண்றது, விஜய விமர்சனம் அப்படின்றத பண்றது, அவனுக்கு அது ஒரு விதமான பாடம். ஒரு கருத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ! அப்படியான்னு அவனே சிந்திக்க ஆரம்பிப்பான். அது 10வது தடவையா, இல்ல 100வது தடவையாங்கிறது அது அவனுக்கு தான் தெரியும். நம்ம சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப நெறைய தமிழ் தேசியவாதிகளுடைய கவனத்தை திருப்பி, திமுக பக்கம் இவரு திருப்புறாராம். திருப்பி இதுதான் உன்னுடைய எதிரி பார் அப்படின்னு. அப்படி இல்ல. இங்க 2 எதிரி இருக்கான். இந்த பக்கமும் இருக்கிறவனையும் நம்ம அடிச்சு தான் ஆவணும். இந்த பக்கம் இருக்கிறவனையும் அடிச்சு தான் ஆவணும். நீ இந்த பக்கம் மட்டும் பாரு அப்படிங்கிற. இந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு இருந்தா, இந்த பக்கம் வர்றவன் ஏறி உன் கன்னத்துல பலார்ன்னு ஒண்ண விட்டுட்டு கடந்து போய்க்கிட்டே இருப்பான். அப்போ 2 பக்கத்திலயும் தடுத்து நிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஏன் அப்டின்னா, நம்ம கொள்கை ரீதியாவே தமிழ் தேசிய கொள்கை. தமிழ் தேசியத்த பேசுறதுக்கு இன்னொரு கட்சி களத்துல இல்ல. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்கு. அதிமுக, திமுக, விஜய் இவங்க எல்லாமே திராவிட கொள்கைய கொண்டவங்க. அப்போ இவங்க எல்லாத்தையுமே எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம். சனாதனத்தையும், பிஜேபியும் எதிர்க்க வேண்டிய இடத்துல எல்லாரையுமே எதிர்க்க வேண்டிய இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஏன்னா, கொள்கை ரீதியாகவே இவர்கள் அனைவரும் நம்மளுடைய எதிரிகளே. அப்ப சரியான ட்ராக்ல போய்க்கிட்டு இருக்கிற தம்பிகள, இப்போ சிம்பிளா சொல்றேன். அ விசிகாவுக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் பிரச்சனை வெடிக்குது. வெடிச்சப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டத்தில கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு? ஒரு வார காலமாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக விசிகாவுக்கு எதிராக அரசியலை செய்து கொண்டிருந்தது. நான் முதற்கொண்டு காணொளி போட்டுட்டு இருந்தேன். நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப திமுகவை எதிர்க்காம விசிகா பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப விஜயை சுற்றி ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. விஜயை வைத்துத்தான் இப்போ தமிழக அரசியல் சுழண்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சூழல்ல நமக்கு விஜய்க்கு எதிர்நிலையில தான் அரசியல் செய்ய முடியும். அத விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? திமுக தான் அமைதியா இருக்கே, உறங்கிக்கிட்டு இருக்கே. உறங்கிக்கிட்டு இருக்க திமுகவ போய் தட்டி எழுப்பி, "இங்க வா, நான் உன் கூட சண்ட போடணும்." அப்படின்னு சண்ட போட்டுட்டு இருக்க முடியுமா? எவனாவது செத்த பொணத்த எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சண்ட போட்டுட்டு இருப்பானா? இப்ப இந்த 40 பேர் செத்த விஷயத்திலேயே முக்கிய தவற செஞ்சது யாரு? விஜய். ஆனா, போலீஸ் பாதுகாப்பு, உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது திமுகவோடது. ஆனா, 7 மணி நேரம் தாமதப்படுத்தி வந்தது விஜய். அதனால தான் 40 உயிர்கள் போயிடுச்சு. அதனால தான் விஜய எதிர்க்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையா? அவசியமா? விஜய மட்டும் எதிர்க்கணும் அப்படின்னு. திமுக காரன் பெரிய தப்பு பண்றான்னா சொல்லு. அதையும் கேள்விகள் கேட்போம். அப்போ இவர் நியாயமான விமர்சனங்கள முன்வைக்கிறாருன்னா, இந்த மாரி நியாயமா வரும் கருத்து. இல்ல திமிருத்தனம் பண்ணிக்கிட்டு, நான் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு, நான் சொல்றது தான் கேட்கணுன்ற ஆட்டிட்யூட்ல அவரு சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா, அதுக்கு தகுந்தாப்புல தான் பதில் வரும். துரோகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? துரோகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு நடக்கல. இனிமே தான் நடக்க போகுது. அந்த துரோகத்த யாரு பண்ண போறா அப்படிங்கிறத நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்க போறீங்கன்னு சொல்றாருல்ல. அவர் யார சொல்றாரு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள. மறைமுகமா அவரத்தான் சொல்றாரு. அவர தான் துரோகம் பண்ணிட்டு ராஜீவ்காந்தி போய் டிஎம்கேல சேர்ந்த மாரி சாட்டை வந்து கட்சிய விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு. சாட்டைக்கு சாட்டை மேல உங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் இருக்கு அப்படின்னா, அத கொட்டுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ட்விட்டரோ, யூடியூபோ இல்ல. ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. "சல்லிப்பய" சாட்டை துரைமுருகன குறிப்பிட்டு. சாட்டையுடைய வளர்ச்சி 17, 18 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்காருன்னா, அது அவருடைய உழைப்பு. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மக்கள் ரெகக்னிஷன் குடுக்கல. சாட்டைய கொண்டாடுற அளவுக்கு உங்கள மக்கள் கொண்டாடல அப்டின்னா, அது அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அத நீங்க மக்கள தான் குறை சொல்லணும். அந்த காழ்ப்புணர்ச்சியில சாட்டை துரைமுருகன் போயிடுவாரு. சீமான் அவர்கள விட்டு துரோகம் பண்ணிருவாரு. அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள வந்து திசை திருப்பணும்னு நெனைக்கிறீங்க. இங்க பாரு சீப்புடுத்து ஒளிய வச்சா கல்யாணம் நின்றாது. அது மாரி சாட்டை துரைமுருகன் வந்து அண்ணன் சீமான் அவர்கள விட்டு போகணும்னா, எப்பயோ போயிருக்கணும். கைதாகி குண்டர் சட்டத்தில 1 வருஷம் சிறை. வெளில வந்ததுக்கப்புறம், இதுக்கப்புறம் சீமானனோட இருந்தா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ட்டு திமுகவுல போய் சேர்ந்திருக்கலாம். அதிமுகவுக்கு போயிருக்கலாம். இப்போ வரைக்கும் போகாம, அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறார். கொள்கை பரப்பு செயலாளராக பிரமாதமாக செயல்பட்டு வருகிறார். கரூர் பிரச்சனையில வந்து சாட்டை துரைமுருகனுடைய பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது. அதுக்கப்புறம் கரூருக்கு நேர்ல சென்று கள ஆய்வு செய்து காணொளிகள வெளியிடுறாரு. இதே மாரி திமுகவுடைய கள்ளச்சாராய மரணத்துக்கும் நேர்ல போனாரு. அவர் நல்லா தான் செயல்பட்டுட்டு வராரு.
முதல்ல மத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி, மிஸ்டர் சில்பா குமார் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்கள பார்த்து 10 கேள்வி கேளுங்க. நம்ம பண்றது சரியா? அப்படின்னு. அதுக்கப்புறம் மற்றவர்கள குறை சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அ நம்ம உடனே விழி சில்பா குமாருடைய கண்ணில் படும் வரை இந்த காணொளிய பகிருங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே